ஏய் ஸ்டெல்லா, மணவாள வரப்போறாராம். வா ஜெபம் பண்ணி ஆயத்தமா இருக்கலாம். ஆமாப்பா, நான் போய் ரெடி ஆக போறேன். நீ வேணா போய் ரெடி ஆயிக்கோ. அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறவரே அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா என் மணவாளனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இதோ சீக்கிரத்தில் வருவேன் என்று சொன்னவரே அப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை அழைத்து கொண்டு போங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு? ஸ்டெல்லாவை காணோம். என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏய் ஸ்டெல்லா, ஏச்சி, என்ன நீ இப்படி லோக்கலா ட்ரெஸ் பண்ணிருக்க? உன்னெல்லாம் பார்த்தா மணவாளன் ஓடிடுவார். என்ன பாத்தியா? எப்படி பிரின்சஸ் மாதிரி இருக்கேனா? இப்படி போய் அவர் முன்னாடி ஜம்முன்னு நின்னா அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போயிடுவாரு. சரி, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போறோம்ல, விளக்கு எண்ணெய் எல்லாம் எடுத்துட்டியா? என்னது விளக்கா? என்னென்ன உன்ன மாதிரி ஓல்டு நினைச்சியோ? நான் ட்ரெண்டிங் யூத்துமா. இன்னும் விளக்கு எண்ணெய் எண்ணிக்கிட்டு விளக்கு எண்ணெய் என்ன பாத்தியா? போன்ல டார்ச் வச்சிருக்கேன். ஐயோ, இதெல்லாம் மணவாளன் பார்த்தா என் மேல இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. ஐயோ, வெக்க வெக்கமா வருது. என்னது, போன்ல டார்ச் யூஸ் பண்ண போறியா? பைபிளே இதான் படிக்கிறேன். டார்ச் யூஸ் பண்ண கூடாதா? இங்க பாரு ஸ்டெல்லா, ஒழுங்கா விளக்கு எண்ணெய் ஆயத்தப்படுத்திக்கோ. மணவாளன் வரும்போது கைவிடப்பட்டு போயிடாத. பொடி பொடி பூமர் ஆண்டி. சரி, மணவாளன் வந்துருவாருப்பா, நாம கிளம்புவோம். மணவாளன் வர போறாரு, நான் மணவாள பார்க்க போறேன். மானாட்டம் ஆடிடுவேன், மயிலாட்டம் ஆடிடுவேன். தானா மேசியாவ பாத்தீங்களா? மன்னவரை கண்டீங்களா? என் மனசத்தான் சொன்னீங்களா? சிஸ்டர்ஸ், இன்னைக்கு சண்டே சர்வீஸில் பாஸ்டர் கொடுத்த மெசேஜ் நல்லா இருந்துச்சுல? எனக்கு ஏதோ நமக்கே கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்படித்தானே சிஸ்டர்? ஆமா ஆமா, தேவ பிரசனமா இருந்துச்சு. அந்த வார்த்தையை கேட்கும்போது தேவ பிரசனத்துல நிறைஞ்சிட்டேன். நாம இங்க ஆவில நிறைஞ்சோம். நாம தான் அங்கே பாஸ்ட் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது முக்காடு போட்டுட்டு மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தோமே. சரி, சும்மா அடிச்சு விடுவோம். ஆமாம் ஆமாம், மெசேஜ் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு சிஸ்டர். அக்கா, இப்போ நம்ம ஃப்ரீயாக தானேக்கா இருக்கோம். பக்கத்து கிராமத்தில் எத்தனையோ பேர் ஏசப்பாவை பற்றி தெரியாமல் இருக்காங்கக்கா. வாங்கக்கா, நம்ம போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு வருவோம். ஹலோ பேபி, சொல்லு பேபி. அப்படியா? இந்த வந்துடுறேன் பேபி, இந்த வந்துடுறேன். இந்த நீங்கள் போய்கிட்டே இருங்க, போய் சுவிசேஷம் சொல்லிட்டே இருங்க, நான் பின்னாலே வந்துடுறேன். கண்கள் உன்னை தேடுதே, பைக்கில் போக ஏங்குதே, உன் கூட சேர்ந்து நானும் ஊரை சுத்துவேனே. லலலலலாலலா லலலலலாலலா லலலலலாலலா. அக்கா அக்கா, ஏசு உங்களை நேசிக்கிறார் அக்கா. அவர் சீக்கிரம் வர போறார் அக்கா. அவர் ஏத்துக்கோங்க அக்கா. என்ன மத மாற்றம் பண்றீங்களா? உங்க ஏசப்பா உங்களோட வச்சுக்கோங்க. எத்தனை திரும்ப சொல்லியிருக்கேன், இந்த தெரு பக்கம் வராதிங்க, ஒழுங்கா போயிருங்க, இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. வெளியே போங்கம்மா. என்னக்கா, ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணா எப்படிலாம் எதிர்ப்பு வருது? அப்போ ஊழியமே செய்யக்கூடாதா? இங்க பாருமா, இந்த மாதிரி எதிர்ப்புகளை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. தைரியமா ஆண்டவருக்காக துணிஞ்சு நிற்கணும். சுவிசேஷம் சொல்லணும்னா தைரியமா சொல்லணும், பயப்படக்கூடாது. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று.
சரி விடுங்க, ஊழியத்தில் இதெல்லாம் வரதான் செய்யும். இந்த கிராமம் இல்லைன்னா அடுத்த கிராமம், வாங்க போய் ஊழியம் செய்யலாம். சரி, சீக்கிரம் ஊழியம் செஞ்சுட்டு நம்ம போவோம். மணவாளன் வரப்போறாரு, நம்ம ஆயத்தமாவோம். அக்கா, காலம் வேற கடைசி காலம் ஆயிடுச்சுக்கா. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாருக்கா. ரொம்ப பாரமா இருக்குக்கா. மணவாளன் வரும்போது நாம மட்டும் போனா எப்படிக்கா? நம்ம கூட அநேகரை கூட்டிட்டு போகணுக்கா. ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நடந்துகிட்டு இருக்குக்கா. ஆனா அதுக்காக ஆயத்தமாவே இல்லைக்கா. நாம் அதுக்காக சேர்ந்து ஜெபிப்போம் வாங்கக்கா. ஆண்டவர் நம்ம இடைவிடாம ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்காருக்கா. நம்ம ஜெபம் பண்ணுவோம்க்கா. ஒரு ஆத்மா கூட வீணா போயிடக்கூடாதுக்கா. ஜெபமா? அதான் சர்ச்சிலே ஜெபம் பண்ணுறாங்கல்ல, நாம் வேற பண்ணணுமா? ஜெபனாலே தூக்கமா வருது. நீ வேணா ஜெபம் பண்ணுமா? நான் போகிறேன். ஐயோ டைம் ஆச்சே, நாடகம் வர போட்டிருப்பான். என்னாச்சோ? மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவைய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவைய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. ஹே பேபி, நான் இங்கே வந்துட்டேன்டா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மணவாளன் வந்துடுவார். நான் அவர் கூட போயிடுவேன். ஆனால் நீ தான், நான் எல்லாமே எப்படி இருக்க போகிறேன்னு தெரில பேபி. ஐ ரியலி மிஸ் யூ பேபி. நான் போயிட்டு உனக்கு அட்ரஸ் அனுப்புகிறேன், நீ அங்கே வந்துடு சரியா? நான் உனக்காக காத்துட்ருக்குறேன். சரி, நான் அப்புறம் பேசுகிறேன். பாய். ஹே ஸ்டெல்லா, எனக்கு முன்னாடி வந்துட்ட போல. ஆமாம், மணவாளன் வராருல்ல. என்ன சினிமா நடிகை போல வந்திருக்க? கலக்கிறப்போ. சரி. என்ன ஒரே சேட்டிங் தான். யாரு, பீட்ரு மாமாவா? சரி, இங்க வீடியோ கால் பேசுவ, அங்க போய் என்ன பண்ணுவ? அங்கதான் நெட்டே கிடைக்காதே. யார் சொன்னா? பரலோகத்தில் நெட்டு கிடைக்காமலையா? ஏசப்பா இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் தெளிவாக டிவியில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அங்கெல்லாம் ஹை ஸ்பீட் நெட்டு கிடைக்கும். ரீசார்ஜே பண்ண வேண்டாம், நான் ஜாலியாக வீடியோ கால் பேசுவேனே. சாரா, லில்லி, வாங்க. மணவாளன் வர்றதுக்குள்ள நம்ம ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். மார்க் 13வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புரதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரனுக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். அக்கா, மணவாளன் நம்ம நினைக்காத நேரத்தில் வந்துருவாரோ? ஆமா, நினையாத நேரத்துல மனுஷகுமாரன் வருவார்னு பைபிள்ல போட்டிருக்கு. அதனால நம்ம எப்பவுமே விழிப்பா இருக்கணும். ஏக்கா, இந்த இருக்காளுகளே, இவ செஞ்ச காரியம் தெரியுமா? ஏன், அப்படி என்ன விஷயம்? பெரிய இவளுகளாட்டும் சுவிசேஷம் சொல்ல போய் தெருவில் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. கேவலம். தேவையா இதெல்லாம்? ஏக்கா, கேட்டியா? போன வாரம் பாஸ்டர் மெசேஜ் யாருக்குன்னு நினைக்கிற? இந்தா அவளுக்கு தான். அதுக்கு முந்தின வாரம் கொடுத்த மெசேஜ் இந்தா இவளுக்கு தான். எல்லா செய்தியும் கேட்பாளுங்க, ஆனா திருந்தவே மாட்டாளுங்க. இப்படி செய்தியை கேட்டு திருந்தாம இருந்தா மணவாளன் வந்தா எப்படி கூட்டிட்டு போவாரு? ஏக்கா, நான்லாம் 10 மணி ஆராதனைக்கு கரெக்டா
10:30 வந்துடுவேன். ஏக்கா நீ எப்போ வருவ? நான் 10:45 வருவேன். ஏன்க்கா இப்படி லேட்டாக வர? இப்படிலாம் லேட்டாக வந்தால் மணவளன் எப்படி ஏற்றுக்குவாருன்னு? என்னை மாதிரி சீக்கிரம் வர பாருக்கா. அட பரிசுத்தமே, இவளே லேட்டாக வந்துட்டு என்ன லேட்டாக வந்துட்டேன்னு சொல்கிறா. மணவாள வர்றாருன்னா போதுமே, ஆளுக்கு முன்னாடி கிளம்பிடுவாளுங்க. இவளுகளை பத்தி எனக்கு தெரியாததா? இந்த பாரு ஸ்டெல்லா, எப்ப பாரு மேக்கப் தான். இதுல போன வாரம் 10,000 ரூபாய்க்கு சேலை வாங்கியிருக்கேன்னு ஏக்கா நல்லா இருக்கான்னு கேக்கா. எனக்கு என்ன இந்த சேலை வாங்குறதுக்கு வக்கு இல்லாமையா இருக்கேன்? வந்துட்டா மீனிக்கிட்டு. இந்த இருக்கால இவதான் பரிசுத்த மேரி, பேர்ல மட்டும்தான் பரிசுத்தம். இவ பண்ற நடிப்பு இருக்கே எப்பா, ஆஸ்கர் அவார்டு தான் கொடுக்கணும். பரிசுத்தத்துல பரலோகத்தை மிஞ்சிருவா போலயே. இவதான் செனி, பாசர் அங்க மெசேஜ் கொடுத்தா இவ இங்க முக்காட போட்டுட்டு அவங்கிட்டயே மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஆராதனையில அர்ப்பணித்தேன்னு கண்ணீர் வடிச்சிருவா. எப்படித்தான் இப்படி முதல்ல கண்ணீர்லாம் வடிக்க ஆளுகளோ இந்த அறுக்கிற ஆளுகளே. வெள்ளச்சாலை கட்டிக்கிட்டு நம்ம ஏதோ ஜெபம் பண்ணா மணவாள நம்மளை கூட்டிட்டு போயிடுவார்னு நினப்பு. என்ன நடிப்பு நடிக்கிறாளுக. உங்க பருப்பெல்லாம் அங்க வேகாதுமா. வந்துட்டாளுங்க சாராளு லில்லி, பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்திருக்காளுகளாம். ஆண்டவர் அதை சொன்னாரு இதை சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு. ஏன் எங்க கிட்டலாம் ஆண்டவர் பேச மாட்டாரோ? உருட்டுறாளுங்க. என்ன சாராளு பிளஸ்ஸி, உருட்டு உருட்டு நல்லா உருட்டு. இந்த சர்ச்சு வளர்ந்ததுக்கே காரணமே நான் தான். எல்லாரும் பாஸ்டர்னு நினைக்காங்க. நான் பண்ண ஜெபம், நான் பண்ண உபவாசம் தான் காரணம். இதுக்காகவே நம்மள மணவாளன் கண்டிப்பா கூட்டிட்டு போயிருவாரு. ஒருவேளை விட்டுட்டு போயிருவாரோ? அது எப்படி விடுவாரு? நான் என்ன இவளுகள மாதிரி குறை பேசிக்கிட்டா இருக்கேன்? உண்மையும் உத்தமமா இருக்கேன். என்னத்தான் மணவாளனுக்கு பிடிக்கும். குறை சொல்ல மாட்டேன், குத்தம் சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ சிஸ்டர். எக்கால சத்தம் கேக்குது, எக்கால சத்தம் கேக்குது. மணவளன் வந்துட்டாரு வந்துட்டாரு. அதான் அந்த அக்காவோட கோரட்ட சத்தம்ல. கோரட்ட சத்தத்துக்கு எக்கால சத்தத்துக்கு வித்தியாசமே தெரியாம போயிடுச்சு. இல்ல விழிப்பா இருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்தேன். இப்படி விழிப்பா இருக்க வேண்டிய இடத்துல தூங்குனா எப்படி? ஹalleluya. அலையிலியா அலையிலியா, மணவாளன் மணவாளன், நான் இங்க தான் இருக்கேன், நான் இங்க தான் இருக்கேன். மணவாளனே வரல, கத்திக்கிட்டு இருக்காதக்கா. எல்லாரும் விளக்கு ஆயத்தமா வச்சிட்டு இருக்கீங்களா? எக்ஸ்ட்ரா என்ன கொண்டு வந்திருக்கீங்களா? மணவாளன் வரும்போது வெறுமையா இருக்க கூடாதுப்பா. ஆமா ஆமா, நாங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா என்ன கொண்டு வந்திருக்கோம். எக்கால சத்தம் கேக்குது, ஆரவார சத்தம்லாம் கேக்குது. மணவாளன் வராரு போல. வாங்க எல்லாம் எதிர்கொண்டு போலாம். எக்கால சத்தம் கேட்டுச்சான். எந்திங்க எந்திங்க, விளக்கெல்லாம் எடுங்க. சரி நம்ம விளக்க முதல்ல ஆயத்தப்படுத்துவோம். ஐயோ என்ன எரிய மாட்டேக்கி? இக்கா உன் விளக்கு எரியுதா? இக்கா ஒரு நிமிஷம்க்கா. இக்கா என் விளக்கும் எரியலக்கா. என்ன இருந்தா தானே எரியும், என்ன இல்லாம எப்படிக்கா எரியும்? என்ன தீர்ந்து போச்சுக்கா. இப்போ என்னக்கா செய்யறது? ஜெனி உன் விளக்காச்சும் எரியுதாடி? என் விளக்கும் எரியலக்கா. இவங்க கிட்டலாம் என்ன இல்லப்பா, நம்ம கிட்டதான் லைட் இருக்கே, பிரகாசமா எரியுது. ஐயோ பேட்டரி லோ ஆயிடுச்சு, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே.
ஏய் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் என்ன கொண்டு வந்தியாடி? நீங்க கொண்டு வருவீங்கன்னு தான் நான் கொண்டு வரல. பெரியாள் உங்களுக்கே அறிவில்லை, நான் எப்படி கொண்டு வருவேன்? ஜெனி ஜெனி, ஏய், என்ன சி டைப் சார்ஜ் இருக்கா? நானே விளக்கறியில என்ன இல்லைன்னு இருக்கேன், இப்போ வந்துட்டு சார்ஜா சைடு. ஏக்கா அவங்க வழக்கெல்லாம் நல்லா எரியுதுக்கா. நான் போய் அவங்க கிட்ட எண்ணெய் வாங்கிட்டு வரேன். எம்மா பியூலா, கொஞ்சம் எண்ணெய் இருந்தா தாயேன். எங்க எண்ணெயே உங்ககிட்ட கொடுத்தா எங்களுக்கும் பத்தாது உங்களுக்கும் பத்தாது. மணவாள வேற வந்துட்டு இருக்கார்ல, நீங்க வேணா போய் கடையில வாங்கிக்கோங்கக்கா. இந்த வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறவர்களே இப்படிதான். சி, மணவாளன் தான் வந்தாருன்னா இவரை கூட்டுட்டே போக மாட்டாரு. இவளுக்கு என்னக்கா நம்மளுக்கு என்ன தருது? நம்ம ஆண்டவர் கிட்ட போய் கேட்போம், வாங்கக்கா ஜோம் பண்ணுவோம். சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, ஏசப்பா அப்பா. ஆண்டவரே, விளக்கு எரிவதாக அப்பா, வானத்துல இருந்து எண்ணெயை ஊற்றுவீராக, இயேசுவின் நாமத்தினால ஊற்றுவீராக, எரிவதாக. ஆண்டவரே, எனக்கு சார்ஜை அனுப்புவீராக. ஹalleluya, சார்ஜ் வரட்டும். ஹalleluya. ஊத்துங்கப்பா எண்ணெய ஊத்துங்கப்பா, கொளுத்துங்கப்பா விளக்க கொளுத்துங்கப்பா, ஊத்துங்கப்பா எண்ணெய ஊத்துங்கப்பா, கொளுத்துங்கப்பா விளக்க கொளுத்துங்கப்பா. என்னக்கா இவ்வளோ ஜோமனியும் விளக்கே எரியல, இப்போ என்னக்கா பண்றது? இப்போ என்ன தானே வேணும்? நான் வேணா அமேசான்ல ஆர்டர் போடவா? நீ அமேசான்ல ஆர்டர் போட்டு என்ன வர்றதுக்குள்ள மணவாளன் வந்துட்டே போயிடுவாரு. இப்போ என்னதான் பண்றது? சரி வாங்க, கடையிலையாவது போய் வாங்கிட்டு வருவோம். என் புறாவே, என் உத்தமியே, என் மனவாட்டியே, வா. உண்மையும் உத்தமமும் புத்தியுள்ள கன்னிகையே, எனக்காக ஆயத்தமாய் இருந்தவர்களே, என்னோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசியுங்கள். என்னக்கா இங்க இருந்து யாரையுமே காணல? அவங்களும் நம்மளை போல எண்ணெய் வாங்க போயிருப்பாங்களா இருக்கும். அட பைத்தியமே, கதவு பூட்டி இருக்கு பாரு. மணவாளன் அவங்கள கூட்டிட்டு போயிட்டாரு, நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. என்னது, விட்டுட்டு போயிட்டாரா? நான் இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க எப்படி என்னை விட்டுட்டு போலாம் ஏசப்பா? இசப்பா, இசப்பா, நான் ஸ்டெல்லா வந்திருக்கேன் இசப்பா, கதவை தரங்க இசப்பா. என்னை விட்டு அகன்று போ, நான் உன்னை அறியேன். ஏசப்பா, ஏசப்பா, என்ன தெரியலையா? நான் தான் ஸ்டெல்லா. 10,000 ரூபாய் சேலை கட்டி மேக்கப்லாம் போட்டு வந்திருக்கனே. ஐயோ, எனக்கு தெரியலையா ஏசப்பா? நீ விலை உயர்ந்த வஸ்திரத்தை விரும்பினாய், ஆனால் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் வஸ்திரத்தையும் இழந்து போனாயே. என்னை விட்டு அகன்று போ, நான் உன்னை அறியேன். மணவாளன் வந்துட்டாரா? என்னது, மணவாளன் வந்துட்டாரா? வந்துட்டே போயிட்டாருமா? என்னது, வந்துட்டு போயிட்டாரா? என்ன விட்டுட்டு போயிட்டாரா? ஐயோ, தூங்கி 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 அவர் வருகையில கைவிடப்பட்டுட்டனே. ஏசப்பா, நான் தான் ஜெனி வந்திருக்கேன் ஏசப்பா. என்னை யாரோ நினைச்சு விட்டுட்டு போயிட்டீங்க ஏசப்பா. கதவு திறங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்க என்னை கூட்டிட்டு போவீங்கன்னு என் பேக்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் தெரியுமா? நீங்க என்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவீங்க, அங்க போய் போட்டோ எடுக்கலாம், அதை ஸ்டேட்டஸ் வைக்கலான்னு எவ்வளோ ஆசையா இருந்தேன் தெரியுமா? நீங்க என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்க என்னை கூட்டிட்டு போவீங்கன்னு நான் என் லவ்வரையும் அங்க விட்டுட்டு வந்துட்டேன். கதவு தரங்க ஏசப்பா, ப்ளீஸ் ஏசப்பா, நானும் வரேன், என்னையும் கூட்டிட்டு போங்க ஏசப்பா. நீ மேலானவைகளை தேடாமல் கீழானவைகளையே தேடிக்கொண்டிருந்தாய். நீ என்னை நேசிக்காமல் என் வேதத்திற்கு செவியை சாய்க்காமல் அலட்சியமாகவே வாழ்ந்தாய். என்னை விட்டு அகன்று போ, உன்னை நான் அறியேன். ஏசப்பா, என்னையாச்சும் தெரியுதா ஏசப்பா? நான் உன்னை அறியேன், என்னை விட்டு அகன்று போ. ஏசப்பா, என்ன தெரியலையா? நான் தான் ஏசப்பா உங்க உத்தமி. நான் சர்ச்சில் எவ்வளவு வேலை செஞ்சிருப்பேன், எவ்வளவு ஜோம் பண்ணிருப்பேன், எத்தனை நாள் உபவாசம் இருந்திருப்பேன், எவ்வளவு காணிக்க கொடுத்திருப்பேன்.
என்னையே தெரியலையா? நீ அத்தனையும் உன் பெருமைக்காகவும் உன் பெயர் பிரஸ்தாபத்திற்காக மட்டுமே செய்தாய். நீ என் நாம மகிமைக்காக எதையுமே செய்யவில்லை. என்னை விட்டு அகன்று போ, நான் உன்னை அறியேன். ஐயோ, என்ன பெருமையா பேசி மற்றவங்கள குறையா சொல்லி இப்படி வருகையில கைவிடப்பட்டுட்டேனே. ஐயோ, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, நான் தான் பரிசுத்த மேரி வந்திருக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா, கதவை திறங்க ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, உங்களை பார்த்துட்டாச்சும் போயிடுறேன் ஏசப்பா. பரிசுத்த மேரி, உன் பெயரில் இருந்த பரிசுத்தம் உன் வாழ்க்கையில் இல்லையம்மா. ரட்சிப்பு, அபிஷேகம், வரங்கள் எல்லாவற்றையும் பரியாசம் பண்ணி நீ இழந்து போனாயே. என்னை விட்டு அகன்று போ, நான் உன்னை அறியேன். ஐயோ, பரியாசம் பண்ணி எல்லாத்தையும் இப்படி இழந்துட்டேனே. இனி நான் என்ன பண்ணுவேன்? கைவிடப்பட்டுட்டேனே இயேசுவே. என்னை விட்டு அகன்று போ, அறியேன். என்னை விட்டு அகன்று போ, அறியேன். ஐயோ, இப்படி புத்தி இல்லாம வாழ்ந்து கைவிடப்பட்டு போயிட்டேனே. மணவாளன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ, இனி நான் என்ன பண்ணுவேன்? கைவிடப்பட்டுட்டேனே இயேசுவே. ஐயோ, என்ன பெருமையா பேசி மத்தவங்கள குறையா சொல்லி இப்படி வருகையில கைவிடப்பட்டுட்டேனே. ஐயோ, ஐயோ, இப்படி புத்தி இல்லாம வாழ்ந்து கைவிடப்பட்டு போயிட்டேனே. மணவாளன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ, இனி நான் என்ன பண்ணுவேன்? கைவிடப்பட்டுட்டேனே இயேசுவே. தூங்கி ஒரு வருகையில கைவிடப்பட்டுட்டேனே. ஐயோ, என்ன பெருமையா பேசி மத்தவங்கள குறையா சொல்லி இப்படி வருகையில கைவிடப்பட்டுட்டேனே. ஐயோ, இப்படி புத்தி இல்லாம வாழ்ந்து கைவிடப்பட்டு போயிட்டேனே. மணவாளன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ, சி, கனவா இது? ச்சே, நானும் மற்றவங்கள பரியாசம் பண்ணிக்கிட்டு மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டு பரிசுத்தம் இல்லாமல் இருந்துட்டேனே. ஏசப்பா, உங்கள் வருகையில் நான் கைவிடப்பட்டுறக்கூடாது ஏசப்பா. என்னை மன்னிங்க ஆண்டவரே. நான் இனிமேல் தினமும் ஒழுங்காக ஜெபம் பண்ணுவேன் ஏசப்பா. தினமும் ஒழுங்காக பைபிள் வாசிப்பேன் ஏசப்பா. உண்மையாக உமக்காக ஊழியம் செய்வேன் ஏசப்பா. பரிசுத்தமாக வாழுவேன் ஏசப்பா. இன்னும் நான் மட்டும் இல்லை, அநேக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி உங்கள் வருகையில் வருவேன் ஏசப்பா. எனக்கு கிருபைத்தாங்க ஆண்டவரே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். மாரநாதா.